வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிஐஎஸ்எஃப்லேருந்து நமக்கு பிசிக்கல் டேட்டுக்கான அஃபிஷியல் டேட் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எந்த மந்த் வந்து இதுக்கான பிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்போ வந்து நமக்கு அட்மிட் கார்டு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், வித் என்னென்ன ப்ராசஸ் நமக்கு வந்து அங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷார்ட் நோட்ஸ் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதுக்கான ஸ்டார்ட் நோட்ஸுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோ கீழே லிங்க் வந்து உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கரண்டில் இருக்கிற அனைத்து இன்ஃபர்மேஷனையும், அதாவது இப்படி நமக்கு நோட்ஸ் என்ன வருது, உங்களுக்கான அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம், ரிசல்ட் என்ன, எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இன்ஃபர்மேஷனையும் அந்த இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஷோ பண்ணிட்டு வரோம். அதை நீங்கள் எந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே நம்மளுடைய பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து அதில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கேதர் பண்ணி கொடுத்துருப்பேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் சிஐஎஸ்எஃப் வந்து அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும் இந்த வீடியோ வந்து பாருங்கள், வேறு யாரும் நீங்கள் வந்து பார்க்க வேணாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த சிஐஎஸ்எஃப்பில் வந்து கச்சிசி ஜிடி ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான பிஇடி டெஸ்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெக்ரூட்மெண்ட் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணி அதுக்கான அப்ளை பண்ணுற டேட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கான ஃபிசிக்கல் டேட் என்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2nd வீக்கில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாப்புல சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்களேன், ஜூலை 2nd வீக் வந்து இதுக்கான ஃபிசிக்கல் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த இதுக்குன்னா, கச்சிசி ஜிடி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும். மித்த யாருக்குமே இது வந்து கிடையாது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஃபிசிக்கல் டேட் வந்து 2nd வீக் வந்து ஜூலையில் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலான நோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அட்மிட் கார்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் வச்சுருக்கணும். வித் வேறு எது கொண்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேட்டகிரி என்ன கேட்டகிரியோ அதுக்கான சான்றிதழ் கொண்டு போகணும். வித் மதிப்பெண் சான்றிதழ் கொண்டு போகணும். நீங்கள் எந்த கிளாஸ் வரி அப்ளை பண்ணிங்களோ, அதாவது கிராஜுவேட் வரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் வரி உங்களுக்கான டிகிரி சர்டிஃபிகேட் வேணும். 10th வரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான 10th டிகிரிக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. வித் நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகாமல் இருக்கணும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினமான செயல். நெக்ஸ்ட்டு வந்து இதை பற்றின வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.